ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அதுக்கு நான் ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து இப்போது வெயின்ஸ் வந்து போட போகிறோம். அது வந்து டைரெக்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு டாட் வச்சு அதுலேருந்து ஒரு லைன், ஒரு டாட் அதுலேருந்து ஒரு லைன், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு டாட் வச்சும் நீங்கள் அதுலேருந்து டிப்பை வச்சு இழுத்து விட்டுக்கலாம். அதையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது சிம்பிளான ஒரு டிசைனு. இது நான் ஆல்ரெடி நம்ம வெயின்ஸு டியர் ட்ராப்ஸ் வச்சுலாம் நம்ம போடும்போது பார்த்துருப்போம். இருந்தாலும் அதை லீஃப் டிசைன்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எத்தனை நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோமோ அதே இதுலேயும் நீங்கள் இங்கேயும் போட்டுக்கோங்க. டாட் வச்சுட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்க டாட்லேருந்து ஒரு லைன் இழுத்து விடுங்க. அது வந்து நமக்கு ஒரு லீஃப் மாதிரி ஃபார்மேட் ஆகும். தென்னை இலையில் உள்ள குருத்து மாதிரி இது தெரியும் பார்க்குறதுக்கு. தென்னை மரத்தில் உள்ள இலைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இதே மாதிரி டியர் ட்ராப்ஸு வச்சோம், இப்போ வெயின்ஸ் வச்சோம் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் டாட் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் டிசைன் போட்டுக்கலாம். கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து இப்படி தான் போடணுமான்னு இல்லை, நீங்கள் கிராஸாக கூட போட்டுக்கலாம். அதாவது கொம்பு டிசைன் மாதிரியும் போட்டு இதை போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு கர்வ் லைன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது கொடி டிசைன் மாதிரி போடுறேன். இதுவுமே ஈஸி தான். நமக்கு ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு அடுத்து ஒரு லைன் அப்படி தான் போடுவோம். நம்ம டைரெக்டாக போடும்போது நம்ம டாட் வச்சு கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வராத பிகினருக்கு நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு லைனு, ஒரு டாட் வச்சு ஒரு லைன். லைன் போடும்போது லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. டாட் போடும்போது நல்லாவே ப்ரெஷர் கொடுங்க. அடுத்து மேலே லைன் போடும்போது அப்படியே இந்த கோன்லேருந்து நீங்கள் இழுத்து விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் டாட் வச்சுருக்கேன். டாட் வச்சுட்டு அதுலேருந்து 2 சைடும் நான் இழுத்து விட போகிறேன். அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம கோனை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் கோனை ப்ரெஸ் பண்ணாமல் இந்த வச்சுருக்க டாட்லேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு லைன், மேல் பக்கமாக ஒரு லைன், 2 டைரெக்ஷன்லேயும் லைன் இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லீஃப் டிசைன் வந்து ஃபார்ம் ஆயிரும். இது ஆல்ரெடி நம்ம வெயின்ஸும் டியர் ட்ராப்ஸ்லேயும் வச்சு பார்த்தது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கைக்கு போடும்போதும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், லீஃப் டிசைன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு லீஃப் தான். அதை நான் போடுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸ் இருக்குது லீஃபில். நம்ம வந்து சிம்பிளாக இப்போ பிகினர் போடக்கூடிய அந்த டிசைன் தான் நம்ம இதில் வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப் வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சி மாதிரி, அதாவது ஒரு கர்வ் லைன், நம்ம மேங்கோலாம் போடுறதுக்கு கர்வ் லைன் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு அதுக்கு ஆப்போசிட்டை இப்படி கவர் பண்ணிங்க அப்படின்னா அழகான ஒரு லீஃப் டிசைன் வந்துடும். இது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு மொட்டு மாதிரி கொடுத்திங்கன்னா அது அழகாக தெரியுது. நம்ம பீகாக் ஃபெதருக்கெலாம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கர்வ் லைன் போட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகான ஒரு லீஃப் டிசைன் வந்துடும். சூப்பராக வந்துடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு டைரெக்டாக வரல அப்படின்னா, நம்ம டைரெக்டாக போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு யூ மாதிரி போட்டு கீழே ஒரு யூ மாதிரினா ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த லீஃபோட டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்துடும். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் நம்ம போடலாம். ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு லீஃப் டிசைன் பேட்டர்ன் இது. இங்கே பாருங்கள், இப்போது லேசாக வளைச்சி கொண்டு வந்து போடுறேன். அதாவது சி மாதிரி தான், அது ரொம்ப பெண்ட் பண்ணாமல் போடுறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் 2ஐயும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் போட்டுட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே லீஃப் ஃபில்லிங்ஸ் இருக்கும்ல, அதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சிங்கிள் லைனாகவும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாகவும் போடலாம், அல்லது டபுள் லைனாக வர மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் வரைஞ்சி காமிக்கிறேன், அப்படியும் போட்டுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லீஃப் டிசைன் தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லீஃப் வந்து ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கர்வ் லைன் கொடுக்கணும். இதே நம்ம டைரெக்டாக இப்போ பாருங்கள், நான் நேராக போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு டாட்டாக வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கரெக்டாக வரலன்னா டாட் வச்சு கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 10-15 டிசைனுக்கிட்ட இதில் போட்டிருக்கேன். எல்லாமே சிம்பிள் டிசைன் தான், ஈஸியாக போடுறது தான். இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி கொடுத்திங்கன்னா கூட வந்துடும். 2 பக்கமும் ஒரே டைமில் இப்படியும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு சைடாகவும் போடலாம், டபுள் சைடு சேர்த்தும் போடலாம். ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய ஒரு லீஃபு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, அதை நம்ம 3 டைரக்ஷன்லேயும் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம காமிச்ச டிசைனை 3 அதாவது 3 பெட்டல் வர்ற மாதிரி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதே பேசிக் தான். ஒரு லைன் கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கர்வ் லைன் அழகாக கொண்டு வந்திங்கன்னா நீட்டாக வந்துடும். உள்ளுக்குள்ளே ஒரு லைன்ஸ் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் உள்ளுக்குள்ளே ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதையே தான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். இதை சுற்றி நம்ம நிறைய டிசைன்ஸும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன ஒரு பெட்டல் வர்ற மாதிரி பீகாக் ஃபெதர்லாம் இப்போ வரைவீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பீகாக் ஃபெதரு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு அதை சுற்றி லைன்ஸ், அந்த உள்ளுக்குள்ளே கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் லைன்ஸ் போட்டிங்கன்னா இது பீகாக் ஃபெதர் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அடுத்து ஸ்ட்ரைட்டாக போட்டு அதில் நான் லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஒரே லீஃப் டிசைன் தான், அதை எப்படி வேணாலும் நம்ம டிசைனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக போடுறதாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். அந்த இடத்துக்கு தகுந்த இப்போ நம்ம ஹேண்டில் ஃபில் பண்ணுறோம், நமக்கு அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா பெரிய லீஃபாக போட்டுக்கோங்க. சின்ன இடமா இருந்தால் சின்ன லீஃபாக போட்டு நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு சைடு மட்டும் அந்த ஃபில்லிங் லைன்ஸ் கொடுத்து ஃபில்லிங் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். போட்டு பாருங்கள். நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவலெல்லாம் லீஃப் டிசைன் நிறைய இருக்குது. அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே 5 பெட்டல் வர மாதிரி. அதே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லீஃப் டிசைனில் தான் நான் 5 பெட்டல் வந்து வைக்க போகிறேன். அதாவது மேலே போட்டது வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக கொடுத்தேன் பார்த்திங்களா, இதில் அப்படி கொடுக்கல, நான் கொஞ்சம் வளைச்சி கொடுக்குறேன் பாருங்கள். ஒரே டிசைனில் அப்படியே வளைவு மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு மேங்கோ போட்டிங்கன்னா மேங்கோக்குள்ளே இதை கொடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அடுத்து ஒரு கொடி டிசைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு லீஃப் வந்து நான் கொஞ்சம் கர்வ் லைன் மாதிரி கொடுக்குறேன். அதாவது லீஃப் மாதிரி கொடுக்காம அந்த ஒரு யூ ஷேப்பில் கொடுத்து கர்வ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மொட்டுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். லீஃப்னால் அந்த பர்ஃபெக்டாக அந்த லீஃப் டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். வீடியோ நான் ரொம்ப ஸ்லோவாக இப்போ காமிச்சிருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா நான் போடுறத பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு லைன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த லீஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லீஃப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதனுடைய ஷேப் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸு தான். யூ மாதிரி ஒரு ஷேப்பு அல்லது சி மாதிரி போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கமாக இங்கே பாருங்கள், ஒரு
யூ மாதிரி அல்லது சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு இதுலேயுமே நம்ம லீஃப் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். மேலேருந்து ஒரு லைனு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைனு, இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைனு, இப்படி போட்டிங்கன்னா இதுவுமே 3 லீஃப் வர மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்த்திங்களா? சிம்பிளாக ஒரு லீஃப், அதாவது யூ ஷேப் வச்சு நம்ம ஒரு லீஃப் பெட்டல் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செகண்ட் இப்போ லீஃப் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நான் கையை எடுக்காமலே பாருங்கள் ஒரு யூ ஷேப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம கோலம் போட்டு பழகி, அதாவது மெஹந்தியை வந்து நீங்கள் நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிசைன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நம்ம மெஹந்தியில் கொண்டு வர முடியும். அதனால் மெஹந்தியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம என்ன டிசைன் நினைக்கிறோமோ அது கூட போட்டுடலாம். இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் சதுர மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு குந்த லீஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம போட பழகிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு மெஹந்தி டிசைன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு போட முடியும். இப்போ போடுறது ஒரு லீஃப் வந்து காஃபி பீன் லீஃப் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு யூ ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயும் கொடுத்து கவர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஷேப்பை அதை கவர் பண்ணிடலாம். சென்டரில் 2 லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு அந்த லைன்ஸை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள காஃபியோட இது இருக்கும் பார்த்திங்களா, காஃபியோட சீடு அதே மாதிரி வரும். இது ஆப்போசிட்லேயும் ஃபில் பண்ணிடுங்க. சென்டரில் மட்டும் கேப் இருக்கும். ஃபில்லிங் கொடுக்கும்போது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெஹந்தி வந்து ஃபில் ஆயிரும். நம்ம ஃபில் பண்ணும்போதுமே நம்மளுடைய கோனோட டிப்பு வந்து பேப்பரில் படக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம போடுற எல்லா டிசைனுமே நம்ம மெஹந்தி வந்து கஸ்டமரோட கையிலையும் படக்கூடாது, நம்ம போட்டு பழகும்போது பேப்பர்லேயும் படக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா போட முடியும். இப்போ ஒரு சின்ன லீஃப் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மொட்டு மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அங்கங்கே நான் ஒரு லைன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பீகாக் வரைகிறீங்கன்னா அந்த பீகாக் ஃபெதருக்கு இந்த லீஃப் பேட்டர்னை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து கொடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சென்டரை முதல்ல பிரிச்சுட்டு அப்புறம் கொடுத்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபில்லிங் கூட கொடுத்துக்கலாம். நான் ஃபில்லிங் கொடுக்கல, அப்படியே கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு லீஃப் போட்டுக்கலாம். ஒரே டிசைன் தான், அதை நம்ம நிறைய மாதிரி சேஞ்ச் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். கோனை ஹேண்டில் பண்ணி ப்ரெஷர் கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையை எடுக்காமலே எந்த டிசைனாலும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு யூ ஷேப் கொடுத்து நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டோம்ல, லீஃப் டிசைன், அதை நான் இதுக்குள்ளே போட்டு முடிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபில்லிங் கூட கொடுக்கலாம். நான் ஃபில்லிங் கொடுக்கல, அப்படியே விடுறேன். நீங்கள் உள்ளே ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா சென்டர் டிசைன் மட்டும் நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். அடுத்து ஒரு லீஃப் டிசைன் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே லீஃபை பேஸ் பண்ணி வர்றது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. லீஃப் மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கொடி டிசைன், மேலே ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு கொடி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லீஃப் போட்டுருங்க. ஒரு 3 லீஃப் போட்டு உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இடத்துக்கு தக்கன மாதிரி பெட்டல் வந்து சின்னதாக பெருசாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃபில்லிங் கொடுக்குறேன். ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டிசைன், இப்போ லீஃப் வரைஞ்சிருக்கோன்னா அந்த லீஃபோட அவுட்டர் லைனை முதல்ல டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து நமக்கு அதாவது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். உள்ளே கொடுத்துருக்க லீஃப் டிசைன் நமக்கு வெளியில் தெரியணும். அப்படி நீட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? இப்படியும் ஃபில்லிங் கொடுக்கலாம். அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு, ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கர்வ் லைன் கொடுங்க. கொடுத்துட்டு வெறும் லைன்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இதில் இல்லது உங்களுக்கு லைன்ஸ் மட்டும் கொடுக்குறது கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு டாட் வச்சு இந்த டாட்லேருந்து லைன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லீஃப் டிசைன் இது. இதை சுற்றி நீங்கள் டார்க்கன் பண்ணியும் விட்டுக்கலாம். ஒரு லீஃப் மாதிரி கூட ட்ரா பண்ணிங்கன்னா அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உள்ள லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன், சுற்றி லைன்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த டிசைனும் ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு லீஃப் டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குறீங்கன்னா லீஃப் பேட்டர்னை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே ஃபில்லிங் கொடுக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ சென்டரில் 2 லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த 2 லைன் போட்டுக்கோங்க. அதாவது அந்த லீஃப் வரைஞ்சிட்டு அந்த லீஃபுக்கு உள்ளே 2 லைன் கொஞ்சம் கேப்பு விட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லைன்ஸ் தவிர மற்ற இடத்துல நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை டிசைனை நாமளே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு கோன் ஒரு 10 days 20 days நீங்கள் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே விடுறா இருந்தாலும் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அந்த உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைன்ஸ் தவிர மற்ற இடத்துல நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் லைன்ஸ் போட்டு லைன்ஸ்குள்ளே ஃபில்லிங் கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு பக்கத்தில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த லைன்ஸுக்கு இடையில் உள்ள கேப்பு கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க. நான் ரொம்ப நெருக்கமாக கொடுத்ததுனால அந்த லைன்ஸ் 2 லைன் போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த லைனுக்குள்ளே கேப்பை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் பக்கத்தில் போட்டதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, அவ்வளோதான். இப்போ அடுத்த டிசைனில் அது எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு டிசைன் போட்டுட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய லீப் டிசைன் இருக்குது. நம்ம பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒன்றா போடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இப்போ போடுறேன்ல, இந்த லைன்ஸுக்குள்ளே கேப்பை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் ஃபில் பண்ணோம்ல, அது இன்னுமே நல்லா தெரியும். நான் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா அந்த லைன்ஸை ஃபில்லப் பண்ணுறேன். அதில் லைன்ஸை விட்டுட்டு அவுட்டரில் ஃபில் பண்ணோம். இதில் லைன்ஸில் மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லிங் கொடுக்கும்போது கோனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். அடுத்து லாஸ்ட் ஒரு டிசைனோடு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க. அது வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு லைக்கு கமெண்ட் பண்ணால் தான் யூடியூப் அதை நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஜாயின் பண்ணுங்கள். முடிச்சுட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.